ஆண்டாளு, வா 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 வா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்கம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அப்புறம் எத்தனை மாதம் இது? இது 7 மாதம்மா. இன்னைக்கு தான் 7ஆவது மாதம் பிறந்திருக்கு. அப்புறம் என்ன தம்பி, வளைகாப்பு எப்போ போடுறீங்க? போட்டுலாங்கம்மா. ஒரு யோசனையில தான் இருக்கேன். சூழ்நிலை சரியில்லை. சண்டை போட்டு வீட்டை விட்டு வேற வந்துட்டோம். சரி, இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வளைகாப்பு போடலாம். எங்களுக்கும் இப்போ யாரும் இல்லை. என்னப்பா சொல்கிறீங்க? வீட்டை விட்டு வந்துட்டீங்களா? சரி, யாரும் இல்லைன்னா வருத்தப்படாதீங்க. நான் இருக்கேன் சரியா? ஜாம் ஜாமுன்னு வளைகாப்ப நடத்தி போடலாம். நீங்க இருக்கீங்கன்ற நினைப்புல தான் நான் தெம்பா இருக்கேன். தம்பி, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, பாப்பா ரொம்ப நேரம் நிற்கிது. கூட்டிட்டு உள்ள போங்க. போங்க, சாப்பிட்டு வந்து உட்காருங்க. சரிங்கப்பா. ஆண்டல் உள்ளே போமா போ. சரிங்கம்மா. ஏய் அக்கா, என்னது இது லூஸ் மாதிரி வந்திருக்க? அடி போடி கூறு கட்டவல. உனக்கு ஒன்று தெரியுமாடியே, நம்ம ஊரில் புது கடை வந்திருக்குலடி. அதான் ஏதோ போய் மாடல் பண்ணி ஜெயிச்சுட்டு புதுசாக கடை வச்சிருக்கல அந்த புள்ள. அந்த புள்ள கடைக்கு போனேன். 5000 எடுத்துகிட்டு போனேன். நம்பர் ஓட்டனு ஐடி கல்யாணம் ஆச்சு, நல்லா நீட்டாக போகணுன்ட்டு 5000 கொடுத்தேன். இந்த ட்ரெஸ் தான் கொடுத்தாங்க. இதுதான் போட்டுக்கிட்டு போட்டோ எடுப்பாங்களாம். என்ன உனக்கு தெரியும்? நவுறங்கிட்டு. என்னக்கா இது அங்கேயும் இங்கேயும் தெரியுது உடம்பு? என்ன ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி துணி போட மாட்டியா? ஏண்டி, மாடல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானும். நவுறுடி நீயே. ஏக்கா, நான் வேணா இன்னொரு சாலை வச்சிருக்கேன், அது வேணா தரேன், நீ போய் இந்த பாத்ரூம்ல மாத்திக்க. ஏண்டி ஏண்டி 5000 துணிமணி இப்போ நான் பாத்ரூமில் மாத்தட்டா? ஏண்டி அருவு கட்டவல. ம் உன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. இங்க பாரு, அந்த மாறாப்பையாவது இழுத்து விடு. ஏய், அதுதான் நான் மாடலுங்கிற. அப்புறம் என்னடி நீயே? ஐயோ தம்பி, சொல்லுப்பா கொஞ்சம். அம்மாடி, சொல்றேம்மா, நீங்க உள்ள போங்க. அப்பா மாடல்னா என்னன்னு தெரியல சிரிக்கிக்கு. நீதான் பைத்தியம்னு நினைச்சா உன் கூட அலையிறதுங்களும் பைத்தியமாவே இருக்கு. அட சும்மா இருங்க, நாளைக்கு நானும் அந்த மாதிரி தான் துணி போட போறேன். வாங்க 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 வாத்தியாரு, வாங்க. ஏய் சிம்ரனு, வாடி. ஏண்டி இதான் வர்றதுக்கு நேரமாடி, நேத்தே வரலாம்ல? ஏன் நேற்று இங்கே வந்து நீ படுத்து கிடந்தியா? பேசணும்னு பேசக்கூடாதுக்கா. ஏ அதுக்கு சொல்லுடி. அப்படிங்க ஆளு வீட்டில் இல்லடி, ஏதாவது 2 வேலை இழுத்து போட்டு செய்யறதுக்கு தான் கூப்பிட்டேன். இழுத்து போட்டு செய்யறதுக்கு என்ன வேலை இருக்குது சொல்லு பார்ப்போம். எல்லாம் சமையல்காரையும் பார்த்துக்க போகிறான். இழுத்து போட்டு குத்துறதுக்கு வேணா என் வீட்டில் புருஷன் இருக்கிறான், அவனை குத்திக்கிட்டு இருந்தேன். கம்முன்னு கடை. அது இருக்கட்டும், ஒரு நல்ல துணிமணி ஒரு சேலை எடுத்து கட்டிட்டு வர மாட்டேன். என்னடி இது துணிங்க நெருப்பில் போட்டு கூட வேவாதாட்டு கன்றாவி போ. நான் அப்பவே சொன்னேன், ஏண்டி சிம்ரனு, இந்த துணிமணியை போட்டு வந்து என் மானத்தை வாங்குற, ஒரு நாகரிகமும் ஒரு சேலையை கட்டிட்டு வர வேண்டியதானே. ஐயோ, பின்னாடி இருந்து பிபி ஊதாத. குழந்தைய பெற்று பாரு, அப்புறம் தெரியும். இதான் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் வந்து போட்டுக்கிட்டு வந்துட்டேன். மற்றவங்களுக்காக துணி போடல. மூடுங்க எல்லாம் வாய. உனக்கு இந்த துணி தாம்மா நல்லா இருக்கு, நீ போய் சாப்பிடு. அப்பா நீயாவது சொன்னியானே. அப்புறம் தம்பி, ஜெனிஃபர் என்னம்மா பண்ணுது? வேலைக்கு எதுவும் போகுதா? வீட்டில் தான் இருக்கா? இல்லைங்க, வேலைக்கு போகலான்னு தான் இருக்கிறா. இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவா. இந்த மண்டபத்தில் தான் இருக்கிறா, பொண்ணு ரூமில் இருக்கிறா. சரிங்கம்மா. ஏங்க இந்த ஆளு இங்கே வந்து கூட ஏதோ காலேஜில் இருக்கிற மாதிரி நினப்பில் பேசுகிறாங்க என்கிட்ட. காலேஜ் போனால் தான் கண்டுக்கவே மாட்டான். என்னடி சொல்ற? உன் ஃப்ரெண்டோட புருஷன் தானடி? ஃப்ரெண்டோட புருஷனாக இருந்தாலும் காலேஜில் போயிட்டு நான் யாரோ மாதிரி காட்டிக்குவான் தெரியுமா? இவன் உடம்பு பூரா விஷம். விஷமா? ஆஹா. கல்யாணம் முடிஞ்சு போகும்போது அவன்கிட்ட 2 வார்த்தை பேசணும். விஷக்காரன்ட்ட போயிட்டு என்னத்த பேச போறீங்க? 2 சொட்டு வாங்கி உன் வாயில விடணும். போங்கிட்டு. ஏண்டி, என் டார்லிங் ரோட்டனை மட்டும் ஸ்டேஜ்ல காணாண்டி, போய் என்ன ஏதுன்னு பாருடி. ஏயா எங்கேயா அவளை காணா? தம்பி மட்டும் தனியா நிக்கிறாரு, ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குது. நான் மட்டும் வந்து நிக்கிறதுக்கு. நான் வேணா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரவா? ஐயோ, எனக்கே ஒன்றும் புரியலம்மா. நீ வேணா போய் பார்த்துட்டு வரியா? இல்லையா, நீங்க 2 பேரும் நின்றுட்டு இருந்து நான் போனா நல்லா இருக்காது. வேணா உங்க தம்பி இதை விட்டு என்ன ஏதுன்னு பார்த்து வர சொல்லுங்க, போங்க. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். தம்பி, சொல்லுங்கண்ணா. ரோட்டனை போய் வர சொல்லுப்பா, தனியா நிக்காத. வரவங்க போறவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்கப்பா. எனக்கும் ஒன்றும் புரியலண்ணா. நான் போயிட்டு ஏதோ பார்த்துட்டு வரேண்ணா. போய் பார்த்துட்டு போ. என்னங்க? ஏயா நீ? யோ, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டியா? உன் பொண்டாட்டியா? வாடி பொடின்னு கூப்பிடேன். இல்லைங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸில். ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஏயா இப்படி சொல்ற? எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, எனக்கும் எப்படா தாலி கட்டவும் இருக்கு. என்னத்துக்கு? அதுக்கு தான். போயா. வாங்க வாங்க வாங்க. ஏயா, உனக்கு அதை பத்திலாம் தெரியுமா? அதை பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்கூல் படிக்கும் போதே. என்னையா நீ? ஐயோ, பார்க்க அப்ராணி மாதிரி இருக்க. எல்லா வேலையும் பாப்பையாட்டுக்கு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு காட்டு வழியாக தான் நடந்து வருவோம். அப்போ ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்துட்டோம். அப்போவே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு ஒடியாந்துட்டோம். அட கருமாந்திர நீ, போய் அங்கிட்டு. நான் கூட உன்னை என்ன ஒண்ணு நினைச்சேன். நான் வேணா போயிருக்கேன் அங்கிட்டு. ஆமா ஆமா, அங்கிட்டு போகணும் விடுறதுக்கு
உன் பின்னாடியே நாய் மாதிரி வந்தேன் பாரு. ஏயா உன் மேலே எவ்வளோ எனக்கு பிரியம் தெரியுமா? உன் பின்னாடி நான் தான் ஏன் அதிகமாக வந்தேன். என்னை திரும்பி கூட நீ பார்க்க மாட்டேன். ஆனால் உண்மையான காதல் கைவிடாது. அது மட்டும் இல்லாமல் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் என் உண்மையான காதல் கை கூடிருச்சியா. உன் பின்னாடியே வந்து நீ திரும்பாமலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை தேடுவேன்னு. அதே மாதிரி இன்னைக்கு சீக்கிரமாக கல்யாணம் வரைக்கும் வந்து நிற்கிறோம். எனக்கும் தாங்க உங்களை பிடிக்கும். ஆனால் என் தம்பி ஒரு ஆளுக்காக தான் என் ஆசையெல்லாம் மனசுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டேன். சரி 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 விடு, அதை பற்றி ராத்திரி பேசிக்கலாம். ராத்திரிலாம் பேசவே கூடாதுங்க, கம்முன்றுங்க. ஷோ கடவுளே, ரொம்ப மோசமானவனா இருப்ப போல. ஏங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளை என்னதான் குசு குசுன்னு பேசுகிறாங்களேன்னு பார்த்தா கடைசியில் ஸ்டேஜில் நின்று நைட்டு என்ன நடக்க போதோ அதை தான் பேசி பேசி சிரிச்சுக்குவாங்களாம். அதான் நீயும் பேசுறியா? ம். சும்மா இல்லையா, தம்பி வேற போன ஆளை காணோம். ரொம்ப நல்லா இருக்கு ரோட்டன். உங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஆனா இருந்தும் நீங்க கிளம்பி நிக்கிறீங்க. கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சொல்லுங்க, ரோபர்ட்ட கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ரோட்டன்? இல்ல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்ன நடக்கும்? நீங்க தான் எல்லாம் ரெடியாகி நிக்கிறீங்களே. 4 பேர் வந்து உங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போக போறாங்க. அதான் நடக்கும். காசு பணம் இல்லைனாலும் ஏழைகள்லாம் மனசாட்சியோட இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது தப்புன்னு நினைச்சிட்டேன். இப்போ உங்களை பார்த்த பிறகு அவ்வளோ சொல்லி நீங்க கிளம்பி ரெடியாக நிக்கிறீங்க. அப்போ போங்க நீங்க. இல்ல, நான் சொல்றத கேளுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கல. நீங்க ரெடி ஆகுங்க. உங்களை தான் ராபர்ட் கல்யாணம் பண்ணுவாரு. நான் மனமேடைக்கு போக மாட்டேன். நிஜமா தான் சொல்றீங்களா? நம்பலாமா? என்ன நம்புங்க, நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன். ரோட்டன், ஐயோ, ராபர்ட் வராரு. நான் போய் ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சுக்கிறேன். நான் வந்ததை சொல்லாதீங்க ரோட்டன். ஓகே, நீங்க உள்ள போங்க. ஏய் பியூட்டி குயின். ஏய் ஏன் அலற? ஏய் ரோட்டன், என்னாச்சுடா? ஏன் அலற? என்னாச்சு சொல்லு என்கிட்ட. இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எதுக்கு நீ இப்படி சொல்ற? என்னாச்சு உனக்கு? உன்னை கேட்காம எதுவுமே நடக்கலையே. ஏய் இப்ப திடீர்னு வந்து இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பத்தி யோசிச்சு பாத்தியா? கல்யாணம் வரைக்கும் வந்து என்னோட கல்யாணம் நின்றுச்சுன்னா நான் எவ்வளவு உடைஞ்சு போவேன். அதோட நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? இல்ல, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி திவ்யாவே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஐயோ, திவ்யா மேல ஆசைப்பட்டனா? யார் சொன்னா உன்கிட்ட? இங்க பாரு, இப்ப நீ என்கிட்ட உண்மையை சொல்ற, இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவேன். நான் திவ்யா மேல ஆசைப்பட்டதை நீ பாத்தியா? அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னப்போ நான் உன்கிட்ட வந்து என்ன சொன்னேன்? என்னோட சீனியர் என் மேல ஒன் சைடா லவ்ல இருக்காங்க அப்படின்னு ஓப்பனா உங்ககிட்ட வந்து சொன்னேன்ல. எதுக்கு சொன்னேன்? நீ நாளைக்கு என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது, உனக்கு எனக்கு எந்த ஒளிமறைவும் இருக்கக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ இன்னும் மெச்சூராவே இல்லைல்ல. போயும் எல்லாரும் சொன்னாங்கன்னு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச பாரு, என்ன புத்திய செருப்பால் அடிக்கணும். இல்ல, அவங்க தான் அழுதுகிட்டே வந்து சொன்னாங்க உங்களை விட்டுட்டு போயிடணும்னு. நீங்க 2 பேரும் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்க அழுதுகிட்டு சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட தான் திவ்யா அழுதுகிட்டே சொன்னான். அதுக்காக நான் ஓடி வந்து உன்கிட்ட சொல்லல. ஓப்பனா சொன்னேன்ல. நீயும் அதே மாதிரி என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும்ல. நம்ம 2 பேத்துக்குள்ள எதுக்கு ஒளிமறைவு? அப்போ உன் மனசுல நல்ல எண்ணமே இல்லைல்ல? சொல்லு. இல்ல, அப்படி சொல்லாதீங்க. எனக்கு மட்டும் உங்க மேல விருப்பம் இல்லையா? நான் தான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் இந்த கல்யாணத்துல. அவங்க வந்து பியூட்டி பார்க்கு போகும்போது வந்து சொல்றாங்க உங்களை விட்டுட்டு போயிரு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்? திவ்யா, தயவு செஞ்சு வெளியே வாங்க. உண்மையை சொல்லுங்க. திவ்யாவா? எங்க இருக்கா? அச்சோ. ராபர்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு வேற வழி தெரியல. திவ்யா வாய மூடு. நான் என்னைக்கு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அவகிட்ட போயிட்டு 2 வருஷமா நீயும் நானும் காதலிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். உனக்கு வாய் கூசலையா? இல்ல, எனக்கு நீ வேணும் ராபர்ட். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உன்னை கட்டிக்க போறவங்கள்ட்டயே வந்து நேரடியா பேசுறேன். அப்போ வந்து நீ எனக்கு கிடைப்பண்ண. இங்க பாரு, உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. சரியா? என் டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ பைபிள் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. நான் உன்னை லவ் பண்ணனா? நான் உன்னை லவ் பண்றேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கனா? நீ நானும் 2 வருஷம் லவ் பண்ணமா? லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கமா? சுத்தி இருக்கமா? சொல்லு, ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. நீ மதிக்கிறீல்ல? பைபிள்னா என்னன்னு தெரியல. அது மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்ற. ராபர்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ராபர்ட். உன்னை என்னால மிஸ் பண்ண முடியாது ராபர்ட். அதுக்காக உன்னை என்னால ஏத்துக்க முடியாது. ப்ளீஸ், நான் உன்னை சிஸ்டரா மட்டும்தான் பார்த்தேன். நீ என்னோட சீனியர், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். வேற எத்து மாதிரி நான் உன்னை யோசிக்கல. அக்காவை போயிட்டு யாராவது தப்பா நினைப்பாங்களா? இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். புரிஞ்சுக்கோ திவ்யா. ராபர்ட், எனக்கு வேணும் ராபர்ட். திவ்யா, நீங்க தானே சொன்னீங்க நீங்க படிக்கல, ராபர்ட்டுக்கு பொருத்தமா இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, நானும் ராபர்ட் 2 வருஷம் லவ் பண்றேன்னு சொன்னீங்கல்ல. பொருத்தம் இல்லையா?
அதெல்லாம் நீ ஏன் பேசுற? உனக்கு எனக்கும் பொறுத்து இருக்கா? சொல்லு. நீ என்னை விட பெரிய பொண்ணு, நான் உன்னை அக்கான்னு மட்டும்தான் நினைச்சேன். அதெல்லாம் தப்பு இல்லையா? ஆ, தம்பி தம்பின்னு தானே ஃபர்ஸ்ட் பேசினேன். இப்போ என் மேல லவ் இருக்குன்னு சொல்ற. நீ டாக்டர், நான் உன்னோட ஜூனியர். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்பதான் எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண பொண்ணு, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ண போறேன். தயவு செஞ்சு எங்க லைஃப்ல தலையிடாத. வெளியே போ, போ வெளியே. ராபர்ட், வெளியே போய் சொல்லாதீங்க பாவம். திவ்யா, நீ படிச்சிருக்க தானே, ஒரு டாக்டர், ஒரு உயிரை காப்பாத்துறவ. பொருத்தத்தை பத்தி பேசியிருக்க. உனக்கு எனக்கு என்ன பொறுத்து இருக்கு? நீ வேணா பணக்கார பொண்ணுதான்ப்பா. நானு சாதாரண வயல் வேலை செய்யறவனோட தம்பி. அவர் தான் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. இவ சாதாரண பொண்ணு, எனக்காக அண்ணன் இருக்கான். இவளுக்கு யாருமே கிடையாது. அதெல்லாம் பார்த்துதான் எனக்கு இவன் மேல லவ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரி ஃப்ராடு கிடையாது, நினைச்சதை பேசுற ஆளு. சரியா? இவளுக்கு என்னால துரோகம் பண்ணிட்டு உன் கூட என்னால வர முடியாதுடி. புடி வெளியே. ராபர்ட், யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவல்ல? ஆமாண்டி, அவ சொன்ன மாதிரி உனக்கு எனக்கும் பொருத்தம் இல்லை தான். ஏன்னா நான் உங்ககிட்ட உண்மையா இருக்கேன், நீ என்கிட்ட உண்மையா இல்லை பாரு. இல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் ரோடன், நமக்குள்ளார 1000 பேர் வந்து சண்டையே மூட்டோட ஏதாவது சொன்னாங்களாலும் நம்ம நம்பக்கூடாது. ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கணும். இன்னும் நம்ம லைஃபே ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், என்ன தப்பா இருந்தாலும், எந்த உண்மையா இருந்தாலும், உனக்கு எந்த சந்தேகமே வந்தாலும் என்கிட்ட வந்து ஓப்பனா கேளு. புரியுதா? உனக்கு நான் பதில் சொல்றேன். பதில் சொல்லாம புறக்கணிச்சுட்டு போனா மட்டும்தான் நீ என் மேல சந்தேகப்படணும். நீ இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கணும். அதை விட்டுவிட்டு என்கிட்ட எதுவுமே கேட்காம நீயே தப்பான முடிவு எடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏய், அழாத. எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா அந்த ட்ரெஸ்ல? உன்னோட மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழாம வா போலாம். அண்ணா அண்ணிலாம் எங்கன்னு கேட்குறாங்க. யார்கிட்டே சொல்லாதீங்க. நான் அழாம வர்றேன் சொன்னீங்கன்னா எல்லாரும் என்ன திட்டுவாங்க. ரோட்டன், நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு வா. தயவு செஞ்சு இந்த குரலை மாத்தடி, இல்லைன்னா அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க போங்க, நான் வரேன். சரி, ஓகே, சீக்கிரம் வா. என்ன? ஐயோ, நான் இந்த திவ்யா பிச்சை கேட்டுக்கிட்டு ராபர்ட்டை மிஸ் பண்ணிருப்போமே. அல்பாசம் மனசுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டேன். யாராவது வந்து லாஸ்ட் மினிட்ல நம்மள கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு. அதே மாதிரி நல்லது நடந்துருச்சு. ராபர்ட்டே வந்துட்டாரு. நம்ம தாமதிக்காம போய் தாலியை கட்டிக்கணும், இல்லைன்னா மறுபடியும் எங்கேயாவது இருந்து வந்துடுவான். என்னம்மா ரோட்டன், இவ்வளோ நேரம் ஆளையே காணோம். மாமா, அக்காவை விட்டு அழகா இருக்கணும். அதனாலதான் நான் நல்லா மேக்கப் போட்டு வந்தேன். நான் நல்லா இருக்கனா? ரொம்ப அழகா இருக்கம்மா. அதுக்கு தான் மாமா இவ்வளவு நேரம் மேக்கப் போட்டேன். ஏங்க, என் தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கால? ரொம்ப அழகா இருக்கா. இருங்க, உங்களுக்கு இருக்கு. உங்க அழகுக்கெல்லாம் இல்லை நைஸ் வைக்காதீங்க. ரோட்டன், நீ நிஜமாலுமே ரொம்ப அழகா இருக்க. உன் வாய்ஸ் தாண்டி உனக்கு மைனஸ். இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் நான் அழுதுகிட்டே போயிடுவேன். ஏய், நோ நோ நோ, கியூட் 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 கேர்ள். அத்தை, ஜெனிஃபரு, அம்மா எங்க? அம்மா அப்பா எல்லாரையும் வர சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, அம்மாவை கூப்பிடு. எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு போகலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இருங்கத்த சொல்றேன். ஏய் ரோட்டன் சின்னத்தா, ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா? ரெண்டு அத்தையும் அழகா இருக்கீங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏய் ஏய் ஜெனிஃபர், நாங்க தாண்டி பொண்ணு. நீ என்னடி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? ஃப்ராடு. ரோட்டன், குழந்தைங்களை ப்ராடுன்னு சொல்லக்கூடாது. அவளை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியாது. நீங்க போக போக பாப்பீங்க. ஜெனி, நீ சாப்பிடியா இல்லையாப்பா? சின்னத்த, நான் சாப்பிட்டுட்டு ரூம்ல போய் பார்த்தேன். உங்களை யாரையுமே காணா. அதான் இங்க வந்துட்டேன். சரி, நீ போட்டோ எடுத்துக்கலாம். இருங்க அத்தை, சுஜியை கூப்பிடுறேன். சுஜி அத்தை, சுஜி வந்துட்டா, போட்டோ எடுத்துக்கலாம். சுச்சி, சாப்பிட்டியாடா? நான் சாப்பிட்டேனே, நீங்க சாப்பிட்டீங்களா? அண்ணி சாப்பிட்டாங்களா? இல்லடா, இந்த அவ்வளோதான் முடிய போகுது, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நீங்க நைட்டு தங்கிக்கம்மா. எதுக்கு வீட்டுக்கு போற? காலையில கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் போறா. இங்கே தானே இருப்பேன். அப்பா மட்டும் காலையில் வந்துருவாங்க. குட் குட். அத்தை, நாங்க போயிட்டு கீழே உட்காந்துருக்கோம். ஜெனிஃபர், யாராவது சாப்பிடலனா கூட்டிட்டு போய் சாப்பிட வைங்க, சரியா? சரி அத்தை. மாமா தான் பேசவே மாட்டேங்கிறாங்க. போங்க. மாமா தானே, மாமா என்கிட்டயே பேச மாட்டேங்கிறாரு. இன்னும் 2 நாள் கழிச்சு மாமா என்னன்னு ஏதுன்னு கேளு. மாமா கிட்ட நான் டூக்கா. போங்க போங்க மாமா. ஜெனி, அப்பா போலாம். ஏய் ஜெனிஃபர், நீயும் சுஜியும் சாப்பிடுங்கடி, போடி. சின்னத்த, நாங்கள் இப்போ போனால் 2வது ரவுண்டு. நீங்கள் இங்கே நின்றுட்டுருங்க. அடி பாருங்களா, பசிக்குதுடி. யாராவது ஊட்டி விட்டா பரவாயில்ல. அத்தை, நாளைக்கு தாலி கட்டுற வரைக்குமே நீங்கள் பட்னியாக தான் இருக்கணும். பாய் அண்ணா, நானும் வரேண்ணா. சரிம்மா, சரி. ரோட்டனே, அந்த ஆன்ட்டி ஒன்ன மாதிரியே இருக்காங்க. ஏங்க சும்மா இருங்க. ஏய் வரல ஐடியாக்கா, என்னது இது கோலம்? ஏய், உங்கள் கல்யாணத்துக்கு வரணும்னு 5000 செலவு பண்ணி இந்த துணியை எடுத்திருக்கேன்டி. அந்த கடை பேர் சாப்பு. அந்த சாப்புக்குள்ளார போய் இது நடிகைங்க மாதிரி துணி போடுவாங்க, இந்தாங்க இது போட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுவும் நான் என்ன பண்ணிட்டேன், 18 வயசு பிள்ளைக்குன்னு கேட்டேன். அப்போ தான் நல்ல துணியாக தருவாங்கன்னு. இங்கே பாரு, இப்போ இது நல்லா இருக்குதா இல்லையா?
ரங்கநாயக்கா, ஏன்க்கா இந்த மாதிரி கோலம் போட்டுக்கிட்டு வர? நீ வேற நல்லாவே இல்லை. இந்த துணி போய் மாத்திக்கிட்டாவது வாவேன். மாத்திக்கிட்டு வர சொல்றேன், தப்பா எடுக்காத. இது சின்ன பிள்ளைங்க போட்டா கூட நல்லா இருக்கும். இது என்னக்கா அது கோமாளி மாதிரி துணி போட்டுட்டு அலையிற? போக்கா. ஏண்டி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? இந்த துணி நல்லா இல்லைன்னு சொல்லுங்கடி, நான் ஊட்ட பார்த்து போயிடுறேன். கல்யாணத்துக்கு கூட வரல. நீங்கள் ரொம்ப சலிச்சுக்காதீங்கடி. இங்க பாருங்க, எங்க ஹைடி எப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க கோச்சுக்க போறாங்க. ரங்கநாயக்கா, கோமாளி இந்த மாதிரி தான் துணி போட்டா அலைவான். ரோட்ல நாய் துரத்தும். என்னடி இது கோலம்? ஏன்டிமா இப்படி பண்ற? உள்ள என்னோட துணியாவது இருக்கடி, போய் போட்டுட்டு வாடி. ஏய் ரோட்டனு செல்லம் அவளையா, கம்முன்னு இரு. உன் கல்யாணத்துக்கு 5,000 செலவு பண்ணி இந்த துணியை எடுத்திருக்கேன். கம்முன்னு இரு, போட்டோ எடுக்க சொல்லு. ஏய் விடுப்பா, அவங்களுக்கு தெரியல. சரி ஓகே, போஸ்ட் கொடுங்க எல்லாரும். எடுத்துட்டாங்களாடி? சரி நான் போய் உட்காடுறேன். நான் என்ன சோறே திங்களடி, அவளுங்க கூட பேசிக்கிட்டே உட்காந்துருந்துட்டேன். ஒன்னு யாருக்கா பேசிட்டு இருக்க சொன்னது? முதல்ல போய் சோறு சாப்பிடு போ. ஏன்டி துணிமணியில் எதுவும் சோறு கீறு குழம்பு ஊற்றிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? போட்டா எடுத்துகிட்டு போகலான்ட்டு 5,000 துணி. ஏக்கா, வாய்க்கும் கைக்கும் வேலை. இடையில எதுக்கு ஒழுங்கு விட்டுக்கிட்டு திங்கணும்? அதுவும் இந்த 5,000 ட்ரெஸ்ல பட்டுருமா? போக்கா, போய் சோறு தின்னு போ. சரிடி வாரம் இருங்க. ஏக்கா, போயிடாத. கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் போகணும். விடிய காலம் இங்கேயே இரு. சும்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு லேட்டா வராத. ஏய் வீட்டில் போயிட்டு இன்னொரு துணி மாற்றிட்டு வருவேண்டி. பாவம் பா, விவரமே தெரியாதவங்க. உண்மைதாங்க, அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே. மச்சான இன்னுமே காணுமே, தங்கச்சிமாவையும் காணும். ஏங்க, நான் உங்களை பார்த்தேன். உங்க ஃப்ரெண்டு ஆண்டாள் கூட அங்கதான் உட்காந்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. வருவாங்க இருங்க. அப்ப அவங்க கூட்டத்துல என்னங்க பண்ணுவாங்க? இல்லம்மா, நான் எதுக்கு சொல்றேன்னா, முக்கியமான ஆளுங்களாம் போட்டோ எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், போய் ரெஸ்ட் எடுக்கலாம். விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம், கொஞ்சமாவது தூங்கினாதான் உடம்பு நல்லா இருக்கும். ஆமாண்ணா, எனக்கு இப்பவே ரொம்ப டயர்டா இருக்கு ஒரு மாதிரி. ஏங்க, கல்யாண குசியில உங்களுக்கு என்ன டயர்டா இருக்கு? கம்மன் இருங்க. லூசு லூசு. ரோட்டன், அண்ணனுக்கு முன்னாடி இந்த பொது இடங்கள்லாம் லூசு அப்படி இப்படி சொல்லாத, அண்ணன் தப்பா நினைப்பாரு. ஐயோ, சாருங்க, வாய் தவறி வந்துருச்சு. மச்சான் எங்கடா பாப்பா எங்க? இல்ல மச்சான், இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, அவளால நிக்க முடியாதுல, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். என்னன்னு அண்ணிய போய் வீட்டுல விட்டு வந்தேன்னு சொல்ற? அண்ணா, அவரே சும்மா சொல்றாரு, நம்பாதீங்க. நானும் அது வராம இருக்கிறதாவது. அப்பா இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு. கேமராமேன் இப்ப போட்டோ எடுங்க. அண்ணி, நீங்க மட்டும் வராம இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்க வளகாப்புக்கு வந்திருக்க மாட்டேன். என்ன நாத்தனாரே, இப்பவே எங்கூட போட்டி போடுறீங்களா? நீ வளகாப்பு நடத்த போறதே நீங்க தான். அக்கா, அவ ஏதாவது பேசினா கோச்சுக்காதீங்கக்கா. டேய், நீ என்னடா ஏன் நாத்தனார் கிட்ட நான் விளையாடுறேன்? நான் எதுக்கு கோச்சுக்க போறேன்? நீலாம் இதுல தலையிடாத. அப்பா அது சரி, சரிங்கக்கா, சாரிக்கா. அண்ணா, ஹாப்பி மேரேஜ் லைஃப்ண்ணா. மச்சான், இது நம்ம தம்பி சிவா தானடா? டேய் சிவா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. தம்பி, நீ மட்டும்தான் வந்தியா? இல்லை, நான் பாட்டியை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குழந்தனாரு, எப்படி இருக்கீங்க? பாட்டி நல்லா இருக்காங்களா? அண்ணி, பாட்டியை கூட்டிட்டு வந்திருக்கேன். சிவா, தப்பா எடுத்துக்காதையா. ஜெனிஃபர் அவங்க அம்மா கண்ணில் படாம இரு. ஏன்னா அதுக்கு வச்சுட்டு எதுவும் கல்யாண மண்டபத்தை விட்டுட்டு போயிட போகுது. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சரியா? என்னடா அக்கா அப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இல்லைக்கா, எனக்கு புரியுது. நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலக்கா, நான் வரேன்க்கா. ஏய், என்னம்மா அப்படி பேசுற? எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏங்க, நான் மண்டபத்தை விட்டா போ சொல்றேன். அவனை கண்ணில் படாம தாங்க இருக்க சொல்றேன். ஏங்க, யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். குழந்தைனார், வாங்க போலாம். வாங்க அண்ணி. சரி மச்சான், ஹாப்பி மேரேஜ் லைஃபா. இருடா, நான் போய் வரேன். ஏங்க, இப்ப போனவனே நெட்ட கொக்கேன். அவன் பேர் தான் சிவா. அவன் யாரு தெரியுமா? நம்ம சரளாக்கா பொண்ணை லவ் பண்றாங்க. அதான் அந்த ஜெனிஃபர் புள்ள பின்னாடியே அலைஞ்சி வீட்டுக்கு லவ்லாம் தெரிஞ்சு இப்போ ஜெனிஃபர் அவனை பேச விடாம அவங்க அம்மா தடுத்து வச்சிருக்காங்க. ரோட்டன், இப்படிலாம் பேசக்கூடாது. நம்மளும் லவ் மேரேஜ் தான். அடுத்தவங்க அப்படி பேசாத. பொண்ணு சின்ன பொண்ணு தான், பையனும் சின்ன பொண்ணு பையன் தான். மெச்சூர்ட் இல்லாமல் இருக்காங்க. சரியாயிடும். நீ இந்த மாதிரிலாம் பேசாத. ரோட்டனே, கல்யாணம் முடிகிற வரைக்கும் வாயை கையும் வச்சுட்டு கம்முன்னு இருடி. அவங்க யாரும் கோச்சிக்கிட்டு போயிட போறாங்க. ஏய், அப்படின்னா என்ன பார்த்தா சண்டைக்காரி மாதிரி இருக்காடி. ஏக்கா, உன்னை கொன்றுவேன். அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ரோட்டன், இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயோ, சாரி சாரி. அப்பப்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க, நான் மறந்துடுவேன். ரோட்டனே, உங்ககிட்ட என்னால கைகளை கொடுக்க முடியாது. வாந்தி வர மாதிரி இருக்கு. ஏற்கனவே மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஐயோ, வாந்தி மயக்கம், இது ஏதோ சம்திங். மாமா என்ன வேலை பார்த்தீங்க? ஐயோ ரோட்டன், கம்முன்னு இருடி. இப்படிலாம் பேசக்கூடாது. இல்லங்க, வாந்தி மயக்கம்னா மாசமா இருக்கிறன்னு அர்த்தம். அப்ப மாமா ஏதோ வேலை பார்த்திருக்காரு. மாமாவும் அக்காவும் அன்னைக்கு காட்டுக்குள்ள இருந்தாங்க. ஐயோ ரோட்டன், ரோட்டன் இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லம்மா. ஐயோ, ஏ ரோட்டனே, கம்முன்னு இருடி. இந்த மாதிரி இடத்துலலாம் பேசக்கூடாது. அதை பத்தி ரோட்டன், இப்போ நீ அமைதியா இல்லைனா நான் கீழே இறங்கி போயிடுவேன். ஓகே ஓகே, கூல் 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 எவரிவன். அப்பா, இவளுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது போல. அண்ணா, எல்லாரும் வந்துட்டாங்களாண்ணா? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாமா? தலை வலிக்குதுண்ணா. கொழுந்தனாரு, இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருங்க. இன்னும் 2 பேர் சரளாக்கா வீடு இன்னும் போட்டோ எடுக்கல. அடுத்து என் ஃப்ரெண்டு சிம்ரன் வீடும் போட்டோ எடுக்கல. 2 பேர் எடுத்துட்டாங்கன்னா நம்ம போயிடலாம். ஏய், இந்த சிம்ரன் வாடி இங்க சீக்கிரம். ஏய், எங்கடி உன் வீட்டுக்காரு? அவரை விட்டுட்டு நீ மட்டும் வந்திருக்கிற? போய் கூட்டு வடி போட்டோ எடுக்கலாம். ஏய்
ஏய் புள்ள ஆகி போயிடுச்சுடி, அவன் கழுவி விட்டுட்டு உட்காந்துருக்கான். இப்போ அவன் இல்லாமல் போட்டோ எடுத்தால் தான் எனக்கு சந்தோஷம். அவனெல்லாம் கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம். கேமராமேன் நீங்கள் போட்டோ எடுங்க. சரிடி, அப்புறம் வாழ்த்துக்கள் அண்ணே தம்பி. இந்த 2 வாயாடிங்களையும் வச்சு வாழுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு புரியுது. அப்புறம் கல்யாணம் ஆன உடனே மறுநாள் என் வீட்டுக்கு தான் விருந்து வரும்னு சொல்லிவிட்டேன்டா இப்போவே. நே மறக்காம வந்துருனே. கண்டிப்பா கண்டிப்பாம்மா. ஏய் நீ போயிட்டு சரளாக்காவையும் அவர் வீட்டுக்காரையும் வர சொல்லுடி, போட்டோ எடுக்கலாம். அவ்வளோதாண்டி முடிஞ்சிருச்சுடி, எல்லாம் கடைசியாக வரீங்க. ஏய் இரு போய் வர சொல்கிறேன். என்ன ஏத்த டெய்லியுமா நிற்கிற? கல்யாணம் அதுமா தானே நிற்கிற? என்னமோ பறக்கிற ஆளுங்க. மாலையும் கழுத்துமா மேக்கப்பா நீ நின்று பரடி, பசியில உனக்கு தெரியும். ஏய் அதை விட பெரிய ப்ராப்ளம்லாம் நான் தாங்கிட்டு வந்துட்டேன்டி. ஒரு கல்யாணத்தை பண்ணி பிள்ளையும் பெற்றுட்டு வந்துட்டு என்கிட்ட போய் போட்டி போடுறான். ம் அது சரி. என்னக்கா நீயே போட்டோ கூட ஒன்று எடுத்துக்காம நீ பாட்டுக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்க. ஆமாண்டி, இப்போ போட்டால் தான் முக்கியம் பாரு. அங்கே எல்லாம் சனங்க ஆளு எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குது. அதை கவனிப்பண்ணா நான் இங்கே வந்து பார்த்துட்டு இருப்பேனா? எவ்வளோ கூட்டம் தெரியுமா? நீ பாட்டுக்கு இங்கே சம்முன்னு நிற்கிறீங்க. அப்புறம் அங்கே ஒரு ஆள் இருக்கணும்லடியே. ஆமாக்கா சரி அங்கே போஸ் கொடு. மாமா எங்க? அந்த குண்டெல்லாம் வந்தாங்க இடம் பார்த்து அது கம்முன்னு இரு. ஏய் குண்டச்சி, அதை நீ சொல்றியா? என் டார்லிங் மாமா இப்போ வரணும். என்னடி டார்லிங்கிற நான் பக்கத்துல இருந்துகிட்டே. நீ வேணா தள்ளி போடா. அடி பாவிவோம் வாய் ஓயாது. கொஞ்சம் கம்முன்னு அடக்குடக்கமா நில்லு, இன்னைக்கு ஒருனா. ஐயோ சரி. ஏய் ரோட்டன் டார்லிங் மாமா வந்துட்டேன்டி. ஏங்க அவ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆக போறா. இப்போ போய் அவளே இவளையெல்லாம் பேசாதீங்க வாடி பொடின்னு அந்த தம்பி கோச்சிக்க போறாரு. ஐயோ எங்க மாமாவுக்கு இல்லாத உரிமையா மாமா? நீங்க இங்க பக்கத்துல வந்து நில்லுங்க. ஏய் ரோட்டன் போதுண்டி, எனக்கு கஷ்டமா இருக்குடி. இதுக்கு முன்னாடி எப்படியோ அவர் என்ன வேணா உன்னை சொல்லி கூப்பிட்டோம். ஆனா பக்கத்துல நிக்கிறத என்னால பார்க்க முடியாதுமா. அந்த பாசம் இருக்கட்டும், இல்லைன்னா உன்னை கொண்டுறேன். இதை சொல்லி உன்னை பிளாக்மெயில் பண்ணுவேன். ஏன்னா கேமராமேனு போட்டோ சட்னி எடுல. இவ வாய் அடங்காது. இன்னும் எனக்கு வேற வேலை இருக்கு. சரிடி, நீங்க 2 பேரும் போயிட்டு எல்லாம் துணிமணியை மாத்துங்க. தம்பி நீங்களும் தான் மாத்திட்டு ரெஸ்ட் எடுங்க. செத்த நேரம் கண்ணை மூடுங்க. நான் போயிட்டு அந்த சமையல் கட்டில் மீதி சோறு இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் எடுத்து போட்டு கொடுத்துட்டு வரேன். செத்த நேரம் கண்ணை மூடினாதான் விடியகாலம் 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். புரியுதா? போங்க. சரிக்கா, நான் போய் அப்ப துணி மாத்தலாம்ல. துணியை மாத்திட்டு ரொம்ப நேரம்லாம் கண்ணை மூட முடியாதுடி. செத்த நேரம் ஒரு 2 மணி நேரம் தான். போய் தூங்கு போ. சரிக்கா சரி. ஐயோ 2 மணி நேரம் தூங்கினா என் ஃபேஸ் டல் ஆயிடுமே. ஆசிட் எடுத்து மூஞ்சில் ஊத்தாமூல தான் வருது. என்னத்த சொல்ல? தம்பி வேற நிக்கிறாருன்னு பார்ப்பேன். போடி கிடக்கு. ஏய் ஜஸ்ட் பண்ணியா? எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருக்காளுங்க. மூஞ்ச பாரு குரங்கு மாதிரி. சரி ரோட்டன் நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். ரோட்டன் ஹைடி 2 பேரும் போயிட்டு ட்ரெஸ் மாத்திக்கோங்க போங்கப்பா. எதுக்கு உங்க பாட்டியை கூட்டிட்டு வந்த? இங்க வா, எங்க பாட்டிட்ட உன்னை இன்ட்ரோ கொடுக்கணும். சீக்கிரம் வா. ஐயோ நான் வரல. ஏய் பாடி ஆயா. உங்க அண்ணனும் அண்ணியும் பார்க்க தாண்டா வந்திருக்கேன். எங்கடா இன்னும் காணா? கூட்டிக்கிட்டு வாடா. அப்பதான் அண்ணனும் அண்ணியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வந்துருவாங்க இருங்க. இவ யாருடா? இத்த சுடு பொம்பளையா இருக்கிறா. கண்ணாடியும் முடியும் இல்ல ஒன்னும் இல்ல, கண்ணு வேற தெரியாதா? பாட்டி இவ தான் உன்னோட பேத்தி. ஏய் இன்னும் சரவணனுக்கு குழந்தை கூட பிறக்கல, அதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய பேத்தியா? எம்மா டிங்கு குமரி மாதிரி இருக்கிறாடா. ஏய் என்னடா கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? டிங்கு குமரினா என்னடா? ஏய் கிழவி, நான் தான் உன் பேரனை கட்டிக்க போறேன். அடி பாவி கழுத, என்னடி கிழவி கிழவின்னு கூப்பிடுற? ஏண்டா என்னடா அவ வாய் காது வரைக்கும் பேசுறா? இங்க பாரு பாட்டி, இந்த மாதிரிலாம் வாய் பேசுறனா உன் வீட்டுல வந்து காலம் தள்ள முடியுமா என்ன? அடி பாவி அப்படி போடு. ஏண்டி என் வீட்டுல ஒருத்தி வந்திருக்கிறா வாய் இல்லா போச்சு, இன்னொருத்தி வாய் காது வரைக்கும் பேசுறா. ஐயோ என் மருமகளுக்கு நல்ல சவாலடியா இருக்கும் போல. நீ என் பேரனை கட்டிக்கணும்னா நான் 2-3 கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும்டி. ஏண்டா உன் வீட்டில் உங்கள் அம்மா மட்டும்தான் ஒரு குப்பைக்குழின்னு பார்த்தா குடும்பமே கேடுகட்ட குடும்பமாக இருக்குது. இந்த கேடுகட்ட குடும்பத்துக்கு இன்டர்வியூ வரையா? நல்லா வாயில் வந்துடும்டா. ஏய் ப்ளீஸ் டி, ஆயா சும்மா விளையாடுது. அங்கே என்னடி என் பேரண்ட்ட குசு குசுன்னு பதில் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறியா? பாட்டி உன் பேரனே ஒரு மக்கு மடச்சாமராணி, அவனுக்கே ஒன்றும் தெரியாது. அவன்கிட்ட நான் பதில் கேட்டு தெரிஞ்சுக்க போறேனா? மக்கு மடச்சாமரானே இருக்கும் தானே ஒன்ன மாதிரி ஒரு பொம்பளையே கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறான். ஏய் வேணாண்டா. ஏய் உன்கிட்ட கேள்வி கேட்கறது நானு, என்னைய பாருடி. அவனையும் முறைக்கிறவ. எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான், கட்டிக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி பெரியவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், கட்டிக்கிட்டு அவனையே பார்த்து பார்த்து முறைப்பாளுங்க. புருஷங்கிட்ட போட்டு கொடுக்குற ஆளுகளாமா. பாட்டி நீ சீக்கிரம் கேள்வி கேட்குறியா? எங்க அம்மா வந்துடும். கேள்வி நம்பர் 1, என் மருமகளை நீ எப்படி பார்த்துக்குவ? ஏன் மாமியாரியா கேக்குறீங்க? ஏன் மருமக தான் உன் மாமியாரு, சொல்லு. ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கவனே. ஏய் அப்படின்னா நீ என் குடும்பத்துக்கு ஏத்தாவ கிடையாது, போடி. என்னடா அது?
ஆப்போசிட்டாக சொல்லு. எங்கள் அம்மாவை எங்கள் பாட்டிக்கு பிடிக்காது. பாட்டி, உன் மருமவ அதான் என் மாமியார் ஏதாவது தேவையில்லாம பேசிச்சுன்னா அடுப்பை பற்ற வச்சு அது மேலே தூக்கி உட்கார வச்சு நல்லா பார்த்துக்குதேன் பாட்டி. ஏய், நீ கேள்வியிலேயே பாஸ் பண்ணிட்டடி, இருந்தாலும் ரெண்டாவது கேள்வி கேட்குறேன். குடும்ப நிர்வாக பொறுப்பை எப்படி பார்த்துக்குவ? அதுவா, ரொம்ப சிம்பிள் பாட்டி. எத்த ஒன்றுக்கு 2 மருமக வந்துட்டோம். உனக்கு வயசாகி போச்சு, மூளையில் போய் உக்காரு. இனிமே நீ எதுவும் பேசக்கூடாது, கொடுக்கறத மட்டும்தான் திங்கினும். கொத்துச்சாவியை கொடுன்னு கேட்டு வாங்கி அக்கா கிட்ட கொடுப்பேன். ஐயோ ஏய் சிவா, என் பேத்தி எனக்கு பிடிச்சிருக்கடா. இவ தாண்டா நம்ம வீட்டுக்கு மரும வச்சா ரியான சோடிடா உனக்கு. நல்லா என் மருமகளை கொடுமைப்படுத்துற மருமகளா கிடைச்சிருக்கிறா, எனக்கு பிடிச்சிருக்குது இவள. பாட்டி, பொண்ணை பிடிச்சிருக்கா? ராசாத்தி, எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருக்குதுடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பேர் என்ன சாமி? பாட்டி, எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேரு ஜெனிஃபர். என்ன பண்ணுறது, மாமியார் புத்தி தான் சரி இல்லை. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அம்சம் இருந்தால் விட்டு போகுதா, கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் அவ சமாதானம் ஆகுறதும் ஆகலைன்னா விட்டு ஒதுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாழ பாருங்க. நீங்கள் தான் இனிமேல் வாழ வேண்டிய பிள்ளைங்க. சரி பாட்டி, வா போய் சாப்பிட்லாம். இருடி, உங்கள் மாமாவும் அக்காவும் வரட்டும், பார்த்துட்டு போய் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னா. சரி இரு, நான் போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரேன். போய் கூட்டிட்டு வாடி. பாட்டி இரு, நான் போய் ஜெனிஃபரை விட்டுட்டு வரேன். ஏய், கல்யாண மண்டபத்துல எங்கடா கொண்டு போய் அவளை விட்டுட்டு வர? அவளுக்கு போ சரி, நீ கம்முன்னு குந்து. கம்முனு இரு, அப்பதான் உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏய், எதுவும் பண்ணி கிண்ணி போட்டு கல்யாணத்துல கும்பாங்குத்து வாங்கிட்டு வராத, போ. நீ ஒரு ஆள் போதும். பாட்டி, ஆண்டாளு வா சாமி, வா வா வா. ஆண்டாளு, எப்படி ஆயா இருக்கிற? நல்லா இருக்கியா? நல்லா சாப்பிடுறிய நேரத்துக்கு? நீ இல்லாம அந்த வீட்டுல என்னால இருக்க முடியல சாமி. அழுவாத பாட்டி. பாட்டி அழாதீங்க பாட்டி, நான் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நிம்மதியா நல்லா இருக்கேன் பாட்டி. உங்க பேரை என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. பாட்டி அழுகாத, அழுகாத பாட்டி. அழுவாதுன்னு ஒரு வார்த்தையில சொல்றீங்க? சின்ன சிறுசுங்க நீங்க, பெரியவங்கள தூக்கி போட்டு வந்துடுவீங்க. ஆனா நீங்க இல்லாம எப்படி நாங்க இருப்பேன்னு நினைச்சு பாத்தியா? 2 பேரும் என்ன நினைக்கலையே, என்னையும் விட்டுட்டு வந்துட்டீங்களேயா? பாட்டி அழாத பாட்டி. பாட்டி, கல்யாணம் முடியட்டும், நான் உன்னை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். என் கூடயே இரு பாட்டி. இல்லையா, அங்க இல்லைன்னா உன் மாமியார் ஆகட்டும் அராஜகம் தாங்க முடியாது. பாவியம்மாவன் வேற அங்க இருக்கிறான். அவ சும்மாவே சோறு குழம்பாக்கி போட மாட்டேங்கிறாயா? பசியும் பட்னியுமா போறான். நேரத்துக்கு சோறு போடக்கூட ஆள் இல்லையா? ஏதோ கிடைக்கிறத கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ சொத்து இருந்தோம். சரி சாமி, நீ நல்லா இருக்கீல்ல? நீ நல்லா இருந்தா அதுவே போதும். உன் மாமியார்கிட்ட பிச்சு புடுங்கள்கிட்ட இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா பின்னுக்கு இருக்கிறது தான் நல்லது. அதனாலதான் அன்னைக்கு நீங்க ஊட்ட விட்டு போறப்ப கூட நான் தடுக்கல சாமி. தெரியும் பாட்டி. அப்ப சரவணம் ஆண்டாளு, உன் தம்பி ஒருத்தி இழுத்துட்டு வந்தாண்டா. அவ பேர் ஏதோ சனியா. அந்த சனி நல்லா இருக்கிற குட்டி, நல்ல வாய் கூட கூட பேசுறா. உன்ன மாதிரி அப்பாவி பூச்சி கிடையாது. அவ தான் உன் மாமியாருக்கு சரியான ஆளு. அவ வந்தாதான் அவ அடங்குவா. அவளை அடக்கிறதுக்கு இவ தான் நல்ல பொம்பளை எனக்கு தெரிஞ்சு. நானும் எனக்கு பிடிச்சிருக்குது. சீக்கிரம் சட்டை புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். ஜெனிஃபரை சொல்றீங்களா பாட்டி? ஜெனிஃபர் ரொம்ப தங்கமான பொண்ணு, படிச்ச பொண்ணு, நல்லா அறிவா பேசுவா பாட்டி. ஆமா ஆமா, அதான் அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாளே அவதான் இவ. 2 பேரும் ஒன்னாதான் படிக்கிறாங்க, நல்லா படிக்கட்டும். படிச்சு முடிச்சிட்டாங்க பாட்டி. அவங்க 2 பேரும் வேலைக்கு போறதா இருக்காங்க. வேலைக்கு போகட்டும் பாட்டி. இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பாட்டி. 2 வருஷம் வரைக்கும் நான் இருக்கிறானோ இல்லையோ தெரியலையா? நீங்க தான் பார்த்து அவனுக்கு பண்ணி வைக்கணும். அவனை புள்ள மாதிரி பார்த்துக்கங்க. ஆயா, கோவம் வர மாதிரி பேசிட்டு இருக்காத, கம்முனு இரு. அதெல்லாம் என்ன, எங்க காலம் முடிகிற வரைக்கும் என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நீ இருப்ப. உனக்கு ஒன்றும் ஆகாது. சரி பாட்டி, வா நம்ம போய் சாப்பிடலாம். முடியா? ஆமா. போ ஆண்டாள், பார்த்து போ. என்னடா ஏதோ புதுசா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க? இல்லை, இந்த பெட்டு, இந்த ரூமு, இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எதாவது ஞாபகத்தில் வருதா? நல்லா ஞாபகத்துக்கு வருதே. அப்படியே ஆரஞ்சானா வச்சுக்கோ நாயே. உன் புத்தி ஒன்று விட்டு போகவே போகாதடா. ஏண்டி இவ்வளோ அழகா இருக்க? சம்திங் இருக்காதா என்ன?
ம் சம்திங் சம்திங்காக இருக்கட்டும். ஆமாம் என்னடா உங்கள் பாட்டி என்ன டெங்கு குமரின்னு சொல்லுது, அப்படின்னா என்ன? அதுவா, இங்கே வா கிட்ட வா சொல்கிறேன். ம் கிட்டவான்னு எட்ட போக வச்சிடாத சாமி. இன்னைக்கு நைட்டு தான் நம்ம கிளம்ப போகிறோம். கொஞ்சம் கம்முன்னு இருந்தீங்கன்னா நான் உன் கூட சென்னை வருவேன். இல்லை ஏதாவது பண்ணினா அப்புறம் எங்கள் அம்மா வந்துடும், மாட்டிக்குவோம். ஒழுங்கு மரியாதை வெளியில் போ. வெளியில் போகட்டா? எனக்கு இந்த ரூம் இருக்கிறதே தெரியாது. கூப்பிட்டதே நீயே, கூப்பிட்டுட்டு வெளியில் போன்னு சொல்கிற. நான் போகவா? உன்னை போகிறதுக்கெலாம் நான் ஒன்றும் கூப்பிடல, சும்மா பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் கூப்பிட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லைப்பா. வேறு எதுவுமே இல்லையா? இந்த மாதிரி கல்யாணம் ஃபங்க்ஷன்லலாம் லவ்வர்ஸ் மீட் பண்ணால் ஒரு கிஸ்ஸு, ஒரு என்ஜாய்மெண்ட்டு இதெல்லாம் இருக்கும்லடி. ஹலோ, கல்யாணத்துலலாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லை. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இது மட்டும்தான் பண்ண முடியும். பார்வையும் பார்த்துக்க தான் முடியும். ஏன்னா பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. ரொம்ப அலையாத. சரி ஓகே, எனக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தோணலப்பா. ஆமாம், சுஜி எங்கடி? சுஜியா? தெரியலையே எங்கே இருக்கான்ட்டு. சுஜி எங்கடி? 2 பேரும் சேர்ந்து தானே இருந்தீங்க. சாரி அவள் ரோட்டன் அத்தை கூட இருக்கா. ரோட்டன் அத்தையை கட்டிக்க போகிறாங்களே ராபர்ட் மாமா, அவங்க வந்து சுஜிக்கு அண்ணன் வேணுமா, அதனால அங்கே போயிருக்கா. அவங்க கூட தான் இருக்கா, ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா. சரி சரி. செல்லமே எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமாடா நீ. ஏய் என்ன, இந்த பொண்ணுங்களே இப்படி தான் நல்லா உசு பேத்து விட்டுருவீங்கடி. ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க. அது இல்லை மாமா, தனிமையாக இருக்கும்போது அது இதுன்னு தோணுது, அதனால நான் இப்போ கிளம்புறேன். பாய். ஜெனி ஜெனி, ஒரு கிஸ்ஸாவது கொடுத்துட்டு போடி வந்ததுக்கு ப்ளீஸ் டி. சிப்போ, அதான் பஸ்ஸில் நைட்டு ட்ராவல் பண்ண போகிறோம்ல, அப்போ பார்த்துக்கலாம். இப்போ பேசஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்கடி, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தாண்டா சொன்னேன் வண்ண. சீக்கிரம் வா, அப்படியே கனவு தனியாக ஒரு ரூம் கிடைச்சா போதும் உனக்கு.